अस्सलाम वालेकुम। इन्றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். 1/4 கிலோ போன் இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் அதில் பாதி அளவுக்கு மல்லி இலையும் 2 மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, 3 இன்ச் அளவுக்கு இருக்கும் இந்த இஞ்சி, 3 வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி புதினா இலை, அதில் பாதி அளவு மல்லி இலை, 2 மிளகாய், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. இதை இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும், தண்ணி எதுவுமே சேர்க்காம. இப்போ கறியில் விரவிடலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கறியில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி போன் இல்லாமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் போனோட சிக்கன் சேர்த்தாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா பெரட்டி வச்சாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் இருந்து ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம போட்ட மசாலாவில் நல்ல கறி ஊறிருக்கு. இப்போ பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ கறி எடுத்து ஒரு பீஸாக வச்சிடலாம். எண்ணெய் சூடேறினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, பெரட்டி விட்டுறலாம். பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகள் 1/4 கிலோ கறிக்கு தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.